நீங்கள் ஊகம் அடிப்படையில் சொல்றது. இப்ப ஒரு தேர்தல் நடத்த வேண்டாம், பொதுக்குழுவில் தேர்தல் நடத்தப்படக்கூடாது, ஏகமனதாக ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சம்பந்தனால் இருவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. சம்பந்தனால் மத்திய குழுவுக்கும் அந்த தகவல் பரிமாறப்பட்டது. பின்னர் முடிவெடுக்கப்பட்டது. இருவரும் போய் சம்பந்தனையாக நேரடியாக கழித்தார்கள். மந்தனன் கழித்தார், சிறிதரனும் கழித்தார். இருவரும் என்னட்டையும் வந்திருந்தார்கள் வவுனியாவுக்கு என்னுடைய வீட்டுக்கு. இருவருக்கு நான் சொன்னது, இது வேண்டாம், நீங்கள் ஒருவர் 2 வருடம் பொறுப்பேடுங்கள் அல்லது ஒருவர் 1 வருடம் பொறுப்பேடுங்கள், மற்றவர் சுமூகமாக 2வது வருடத்தை பொறுப்பேடு. அதை வேணுமென்றால் குழுக்கள் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து போட்டி போட வேண்டாம் என்பது எல்லாருமே சொன்னது. போட்டி போட்டால் கட்சி உடைந்து சின்னமானமாக போகும் என்று எல்லாரும் தமிழரசு கட்சி அதிலே வாக்கு போட வேண்டும் என்று யாரோ ஒருத்தருக்கு தான் போடுவாங்க. அதுக்காக நான் வாக்கு இவருக்கு தான் போட்டேன் அவருக்கு தான் போட்டேன் என்று சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது சொல்லி நான் இல்லை சிவஞானத்துக்கு போட்டுத்தான் என்றால் அதை நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. சிவஞானி சிவஞானுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சுமந்தனுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. ஏன்னா இவரது சேவாக்கள். அதாவது அந்த கேள்வி தேவையற்ற கேள்வி. இது சம்பந்தனையா தன்னை தலைவராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் சம்பந்தன் அந்த பிரகடனப்படுத்த விரும்பவில்லை. அதற்காக அந்த முடிஞ்சு போற வயதுல கூட அந்த அந்த வீட்டில் அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட வீட்டிலே இருந்தது தவறு என்று சொல்லி பார்லிமெண்ட்லேயே போய் கட்சி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். தவறு. எனவே அவர் அந்த வீட்டை உடனடியாக அரசாங்கத்திடம் கொடுத்து வெளியேறி விட வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தங்களின் சுயநலங்கள் படிக்கவில்லை என்றால் தலைவர்களையே தலைகீழாக குரோகத்தின் மூலம் தோல்பவர்கள். மாவை சேனாதிராஜ ஐயாவால் பதில் செயலாளராக கொண்டு வரப்பட்டவர் தான் அவர். ஏதோ எம்ஓஎச் கடிதம்